பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இவங்க இன்னும் திருந்தலாமாம்மா. இன்றைக்கி ப்ரோமோ திருந்த மாட்டாங்க. திரும்ப திரும்ப அதே வேலையை பார்க்குறாங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி கேவலமாக அதையே பண்ணுறாங்க. நேற்று என்ன நடந்துச்சு? நேற்று கொடி நாட்டிட்டாங்களா? அதை வச்சு திவாகர் பேசுகிறாரு. எல்லா ப்ரோமோலையும் திவாகர் தான் கொண்டு வர்றாங்க. விஜய் டிவிக்கு திவாகர் வினோத் இவங்க பிடிச்சிட்டாங்க. விஜய் டிவி ப்ராடக்டாக மாற்றுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. அது சொல்கிறாரு, ராணியை மகாராணியை அறிவு கூர்மையாலும் உங்களது அறிவு கூர்மையாலும் ராஜ கம்பீரத்தாலும் எதிரி நாட்டை வீழ்த்தி தர்பீசு ராஜ்யத்தின் கொடியை நிலைநாட்டி விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. எதிரி நாட்டு மன்னரை பார்த்து நாம் எகத்தாளமாக சிரிக்க வேண்டும் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது இவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எகத்தாளம், தகுதி, தராதாரம், இவர் இப்படி தான் பேசுவார். இன்னொன்று இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. நேற்று என்னென்னா லைவில் பார்த்தா தீஞ்ச கரிச்சட்டி வாயன்னு சொல்கிறாரு. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன பரவுதுன்னா தீண்டா தகாதவர்கள்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகுது. அது எது உண்மைன்னு தெரியலைங்க. திவாகர் எல்லாருமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஓட்டு விழுவுது, ஓட்டை குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணி அடிக்கிறாங்க. கனியை வேறு நேற்று அடிச்சிட்டார்ல, இதில் எல்லாமே ட்ரிகர் ஆகிட்டாங்க. அப்புறம் இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆஹாஹான்னு சிரிக்கிறாரு. உடனே திவ்யா அங்கேருந்து அந்த லவ் சிம்பிளை போட்டு டைவெர்ட் பண்ணுது. அதாவது நேற்று தான் நீ கையை கொடுத்த வாட்டர்மெலன் சாப்பிட்ட, அவர் கையை பிடிச்சி அமைக்கி விட்டார், நசுக்கி விட்டார், ஒரு கேஸ் எழுதுனேன். கரெக்டு தானே? நேற்று ஒரு பொய் கேஸ் எழுதுனியா உண்மை கேஸ் எழுதுனியான்னு தெரில. அவர் உடனே கேவலமாக சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆசை தான் உங்கள் மேலே அப்படிங்கிறப்போ ஓப்பனாக பேசுகிறாங்க. அந்த ஆள் கண்டென்ட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க போல், லவ் கண்டென்ட். இவரும் தேடி தேடி பார்க்குறாரு, யாரும் வரமாட்டாங்கன்னு இவரே இறங்கிட்டார் களத்தில். அப்புறம் எதுக்கு நீ லவ் சிம்பிள் காட்டுற? நீ திரும்ப நேற்று கேவலமாக பேசுனேன், திரும்பி எதுக்கு லவ் சிம்பிள் காட்டுற? அதெல்லாம் ஏற்றுக்க முடியலல்ல. அப்புறம் திரும்ப இவர் இப்போ சிரிக்கும்போது வாட்டர்மெலன் மாதிரி திவ்யா குத்திக்கிட்டு அப்படியே நடிக்குது. அப்புறம் உடனே விக்ரம் சொல்கிறான், அவர் சிரிப்பது எகத்தாளம் என்று அவர் சொன்னால்தானே தெரிகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லா சக்காசம் பண்ணுறாரு. அப்புறம் இவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார் வினோத். இந்த ஆளுக்கு அவரை நோண்டலைன்னா முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் எப்படின்னா வேறு மாதிரி ஒரு சமூக கருத்து மாதிரி கொண்டு ஒன்று பண்ணுறாங்க. இல்லை ஏதோ ஒன்று பிளான் பண்ணி திவாகரையும் கானா வினோத்தையும் இந்த விஜய் டிவி காட்டிக்கிட்டே இருக்காங்க. எதையோ ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க, மாமா வேலை பார்க்குறாங்க விஜய் டிவின்னு தெரியுது. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதர் ஜாதி, பிறர் வயிறு எரிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை கொண்டு வர்றாங்க. எந்த மாதிரியான பாட்டுன்னு தெரில. இன்னொன்று முத்திரையும் குத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் கேஸ்டிசம் பண்ணுறாரு. யார்? திவாகர் கேஸ்டிசம் பண்ணுறாரு கானாவுக்கு எதிராக அப்படின்னு. ஏண்டா கானா வினோத்தும் திவாகரும் ஒன்று தாங்க, சேமுங்க. இங்கே என்னங்க ஜாதி இருக்குது? ஜாதி மதம்லாம் எவன் கொண்டு வந்ததுங்க? வினோத் வட சென்னையிலேருந்து வந்ததுனாலே அவர் ஒரு லோ கேஸ்ட்டு, அவரை திவாகர் அடிக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரையும் சமமாக பாருங்கடா. வட சென்னையிலேருந்து வந்திருக்கோம் லோ கேஸ்ட்டு, மதுலேருந்து வந்திருக்கோம் ஹை கேஸ்ட்டு, இப்படி பார்க்குறதே தப்புங்க. அவங்க என்ன இது பேசிக்கிறாங்க, எந்த கேவலமாக பேசிக்கிறாங்க அதை தான் பார்க்கணும். கேஸ்டிசத்தை கொண்டு உள்ள ஒரு அரசியல் பண்ணுறாங்க பாருங்க, கேவலமாக இருக்குங்க. அதை பண்ணாதீங்கடா, கேவலமாக பண்ணாதீங்க. அந்த மனநிலை யாருக்கு இருந்தாலும் தப்பு. அதை பேச மாட்றாங்க. அதை பேசாமல் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியில். கேவலமாக இல்லை உங்களுக்கு? குப்பை அரசியலுங்க இதெல்லாம். குப்பை அரசியல் பண்ணுறாங்க. இதனால தான் இவங்க திரும்ப திரும்ப இவங்க ரெண்டு பேருமே கொண்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த விஜய் டிவி. வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்கள், என்ன கூத்து அடிக்கிறாங்கன்னு. விஜய் சேதுபதி எப்படி கிளிக்கிறான்னு பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.